ஈழாமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் கூட இது வந்து ஒரு பொதுவான டாபிக்கா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இதை பண்றோம் நாங்க. ஏன்னா இது வந்து நம்ம திரைப்படங்கள்ல பார்த்துருப்போம், வெப் சீரிஸ்ல பார்த்துருப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து சமூகங்கள்லயே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு சம்பவமா இப்போ தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. வரதட்சணை கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வரதட்சணை கொடுமைகள் அஹ், நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட நார்த் இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கணவன் வந்து தன்னுடைய மனைவியை எரித்து கொண்ட சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது சம்பந்தமா இப்போ கோர்ட்ல வந்து அவங்க வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரிக்க சொல்லி போயிட்டு இருக்காங்க. நொய்டால அந்த சம்பவம் நடந்துட்டு பார்க்க முடியுது. அந்த அஹ், பெண்ணுக்கே ஒரு 8 வயசு 7 வயதுல வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்கு, பையன் இருக்கான். அப்படி இருக்கிறப்போ அந்த லேடியை வந்து எரித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிர்ச்சிக்குரிய சம்பவமா இருக்கு. இது வந்து நார்த் இந்தியாவில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலையும் நடந்துட்டு இருக்கிறதா பார்க்க முடியும். தமிழ்நாட்டிலையும் இப்ப நம்ம வந்து திருப்பூர்ல ஒரு ஒரு பெண்ணை நம்ம பார்த்தோம். அது அந்த பெண் இறந்த அடுத்த ஒரு 4 நாள் இன்னொரு பெண் இறந்து போறதை பார்த்தோம். வரிசை இது மாதிரியான சம்பவங்கள் அதிகரித்துட்டு வரதுட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுவும் சினிமாவில் இதை வந்து எப்படி காட்டுறாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்னைக்கு பேசலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். இது வந்து சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நாங்கள் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மகேஷ். வரதட்சணை கொடுமைன்னு சொல்றப்போ ஒரு காலத்துல வந்துட்டு பெண்கள் எல்லாம் வந்துட்டு ஆண்களை டிபெண்ட் பண்ணி இருந்த காலங்கள் எல்லாம் இப்ப எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இருக்கிற வரதட்சணை கொடுமை என்னன்னா, இப்போ வரதட்சணை கொடுமையிலயே வந்து வரதட்சணைன்றதுலயே வந்துட்டு நான் ரெண்டா பிரிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு தன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா வந்துட்டு அவங்க பண்ணணும். தன்னோட பையன் வந்துட்டு இன்ஜினியர் மாப்பிள்ள, டாக்டர் மாப்பிள்ளனாக்கா அதுக்கு ஒரு விலை. அது மாதிரி ஆடு மாடு சந்தைகளை விற்கிற மாதிரி வந்துட்டு வித்துட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். ஆனா இன்னைக்கு இருக்கிற டௌரி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பையனுக்கு வேலையே தெரியாது, சம்பாதிக்கவே ஒன்றும் முடியலன்றப்போ வந்துட்டு இந்த பெண்ணுக்கு எல்லா திறமையும் இருக்கும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணா இருக்கும், என்ன சொல்றது, ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனில இருக்கிற பொண்ணா இருக்கும். அந்த மாதிரி பெண்களை தேடி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கும் சேர்த்து அந்த பொண்ணு சம்பாரிச்சு சாப்பாடு போடணும். அதுலதான் அந்த வரதட்சணை வருதே தவிர, இப்ப இன்னைக்கு வந்துட்டு எந்த பெண்ணும் ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி எல்லாம் கிடையாது. எந்த பெண்ணும்ன்றதை விட வந்துட்டு ஒரு 80% ஆஃப் த பீப்புள்னு வச்சுக்கோங்க, ஆணை டிபெண்ட் பண்ணி கிடையாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை அது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒருத்தன் என்ன சொல்றது அடிமை மாதிரி இருந்து அவங்க என்ன சொல்ற சண்டை அப்படின்னா ஓகே. இப்ப நீ சொன்ன பாரு, நார்த் இந்தியால நடந்த ஒரு சம்பவம் உண்மையிலேயே மனசை உலுக்கின ஒரு சம்பவம். அந்த குழந்தை கண்ணுல பார்த்திருக்கு. அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்? அந்த டிப்ரெஷன் என்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த குழந்தைக்கு என்னைக்குமே அந்த மனசுல இருந்து நீங்காத ஒரு வடுதான். தன் தாய் தன் கண் முன்னாடியே வந்துட்டு எரிஞ்சிருக்கா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமையான விஷயம். எப்ப வந்துட்டு அது எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதோ, ஆஹ் டிவோர்ஸ் தப்பு இல்லைன்றது சொல்லுவேன் இந்த இடத்துல. பண்ணிட்டு தூரம் விலகி வந்துடுங்க. உங்க குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய காப்பாத்துங்க. உங்களால முடியும் சம்பாதிக்க, நீங்க சம்பாதிச்சு என்ன முடியுமோ அந்த குழந்தைக்கு கொடுங்கன்றதுதான் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் பெண்கள் வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு சிந்திச்சு நல்ல ஒரு முடிவை எடுக்கணும்ன்றதுதான். எல்லாரையும் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுங்கன்றதுக்காக எல்லாம் நான் பேச வரல. நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எரிக்கும் அளவுக்கு வந்துட்டு கணவனுக்கு வெறி ஏற்படுமா அந்த சூழல்ல நீங்க அந்த முடிவை எடுத்துட்டு தூரம் வாங்கன்னு சொல்றோம். ஏன்னா நான் இந்த டாபிக்கை ஏன் இப்போ எடுத்தேன் அப்படின்னா, ஒரு 2 நாள் இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி ஆஹ், எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் ஆங்கர் இருக்காங்க. அவங்க வந்து பல நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்காங்க பல தொலைக்காட்சிகளுக்கு. பிரபலமான ஆங்கர் தான். அவங்க வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு, நான் வந்து என்னை எல்லாரும் தனியாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. நான் அவங்களுக்கு உடனே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். என்ன இஷ்யூ என்னன்னு கேட்டப்போ, இந்த மாதிரி டவுரி ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, நானும் குழந்தையும் மட்டும்தான் இப்போ தவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்க வந்து தவறான முடிவு எடுத்துருவாங்களோங்கிற ஒரு அச்சத்துல தான் நான் வந்து உடனே அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி என்ன இஷ்யூ என்னங்கிறதெல்லாம் கேட்டேன். ஸோ அது மாதிரி கேட்கறதுக்கு யாரும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புறது. கண்டிப்பா.
பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து என்னன்னு முதல்ல காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்காம நீ இப்போ ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்றதுதான் நான் நல்லது, அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு சூழலுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றது தான் பெரும்பாலான இடங்கள்ல நடந்துட்டு இருக்கிறத பாக்குறேன் நான். அது தப்பு அப்படிங்கறது நம்ம ரீசெண்டா நீங்களே ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. ஓகே, ரிதன்யா சொல்றேன். பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய தந்தை கிட்ட நீங்களே ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. அதுல அவரே சொல்றாரு, பெண்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணணும், அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் ஓப்பனா பேசுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் பெண்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு முன் வரணும். நீங்க ஓகே. வந்து ஒண்ணும் இல்லை, இப்போ பெண் பார்க்க போறாங்க அப்படின்னாலும் 5 நிமிஷத்துல எதையும் முடிவு பண்ண முடியாது. காஃபி குடிக்கிற டைம்ல எதையுமே முடிவு பண்ண முடியாது. முதல்ல பையனுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பெண்ணுக்கு அந்த பையனுடைய சேலரி செட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அவ்வளவு இருக்கு, உங்களுக்கு சுத்தி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உடனே பெண் பார்த்த உடனே கல்யாணம் பண்ணி பண்றது இந்த கிராமத்துலயும் சரி, இன்னைக்கு இருக்கிற சிட்டில வந்து நிறைய இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதுவும் கண்டிப்பா. ஜென்சி கிட்ஸ் இன்னைக்கு இருக்கிற டைப் ஆஃப் பெண்கள் 2000க்கு அப்புறம் பிறந்தவங்கலாம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போக வேணாம்னு சொல்ற அளவுக்கு கூட வந்துட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு ஏன்னா நான் 2 3 ஷோஸ் பார்த்துருக்கேன். நான் நீயா நானா ஷோல இருந்து 2 3 ஷோஸ் பார்த்துட்டேன். அதுல சொல்றாங்க என்னுடைய கணவர் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிடலாம், ஆனா எந்த பேரண்ட்ஸும் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மாட்டாங்க. அதுதான் அங்க பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது, டவுரி இஷ்யூன்னு பேச வந்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அதை வந்து முடிந்த அளவு ஆண்களும் சரி பெண்களும் சரி அவாய்ட் பண்ணணும். எவ்வளவுதான் டவுரி கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா டவுரிங்கிறது உங்களுக்கு தேவையில்லை, நீங்க உங்களுடைய சேலரியில வாழ போறீங்க, அவங்க அவங்களுடைய சேலரியில வாழ போறாங்க. 2 பேரும் சேர்த்து ஒரு சேவிங்ஸ் போட்டா அடுத்த ஃபியூச்சருக்கு அது யூஸ் ஆக போகுது, அவ்வளவுதான் விஷயம். இதுல டவுரிக்கு ஒரு வேலையும் கிடையாது இங்க. ஸோ அப்படி கண்டிப்பா. இருக்கப்ப டவுரியில தான் வந்து நான் வாழணுங்கிற அவசியம் எந்த பெண்ணுக்கும் கிடையாது, எந்த ஆணுக்கும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல. ரெண்டாவது, சிட்டி ஏரியாஸ், சென்னை சென்னை போன்ற சிட்டி ஏரியாஸ்ல ஆணும் சரி பெண்ணும் சரி வேலைக்கு போக வேண்டியது கட்டாயமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றமாகட்டும், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ், ஃபேமிலியை நடத்தக்கூடிய சூழல்ல இருக்கிறத பார்க்கும்போது 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி கண்டிப்பா. இருக்கிறப்ப ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போயிட்டு ஒருத்தர் வேலைக்கு போகாம வீட்டில் உட்கார்றதுக்கு அதுக்கான வாய்ப்பும் கம்மின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால பெண்களும் சூழலுக்கு ஏற்ப தங்களை மாத்திக்கணும். அதே மாதிரி ஆண்களும் இந்த மாதிரி டவுரி இஷ்யூஸை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனாலதான் இந்த விஷயத்த இதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்தது. அண்ட் சினிமாவில் வந்து இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டுறாங்க. இதை வந்து இந்த டவுரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகாம ரொம்ப சாஃப்டா முடிச்சிடுறாங்க. அது ஏன் அப்படின்னு நீங்க ஏன் பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு விஷயம் இருக்கட்டும் ஹரேஷ். நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப நீ சொல்ற இல்ல, பேக்ரவுண்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறமா தான் கொடுக்கணும்னு. நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்ட் ஆராய்ச்சிகள்ல கூட கிடைக்காத விஷயங்கள் திருமணத்திற்கு பிறகுதான் ஒருத்தருக்கு வந்துட்டு தெரிய வருது. இப்போ இயற்கைக்கு மாறான விஷயங்கள் நடந்துட்டு இன்னைக்கு இருக்கு. டிடெக்டிவ்ஸ் தனியா இருக்காங்க, இதுக்குன்னு தனியா டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க. ஓகே. டிடெக்டிவ்ஸ் வந்து நீங்க ஹையர் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுல ஒரு 15,000 20,000 தான் ஆக போகுது டிடெக்டிவ்ஸ் ஹையர் பண்றதுக்கு. ஹையர் ஓகே. பண்ணி நீங்க எந்தெந்த மாப்பிள்ளை எல்லாம் வந்து உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா அந்த அந்த போட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கொடுத்துட போறாங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டிடெக்டிவ்ஸ் போடுறதுக்கு தப்பே கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா நீங்க மாப்பிள்ளை வீட்லயே பெண்களுடைய பேக்ரவுண்டை வெரிஃபை பண்றதுக்கு டிடெக்டிவ்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. நான் 2 3 இடத்துல பார்த்துட்டேன் இந்த மாதிரி சம்பவங்கள். ஏன்னா நிறைய பெண்களுடைய வீட்டுல வந்து வருங்காலத்துல என்னுடைய பெண் தவிக்கக்கூடாது, என்னுடைய பெண் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களும் டிடெக்டிவ்ஸ் வைக்கிறத பாக்குறேன். ஆண்கள் தரப்புல இருந்து டிடெக்டிவ்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே 2 3 பேர்ட்டு அவங்களுடைய ஃபேமிலியில டிடெக்டிவ்ஸ் வச்சு பெண்ணுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னங்கிறதெல்லாம் விசாரிக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அது தப்புன்னு சொல்றேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் உங்களுக்கு டீட்டெயிலா வேணும், அப்பதான் வந்து ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னா தப்பு இல்லை. ஓகே. இப்ப நீ சினிமாவை பத்தி கேக்குற. இப்ப சினிமால வந்துட்டு நேரடியா சொல்லல அப்படின்ற விஷயம் சொல்ற. ஆனா நேரடியா சொல்லலைன்னாலும் ஒரு சில படங்கள்ல வந்துட்டு வரதட்சணை இயல்பானது போல காட்டுறாங்க. அதுதான் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒரு இது குடுத்துச்சா, லெசன் குடுத்துச்சா எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா நம்ம 1980லயே வந்துட்டு முரட்டுக்காலை வந்துச்சு. அதுல வந்துட்டு மாப்பிள்ளைய விலை பேசுறது, அந்த சொத்து கேள்விங்கெல்லாம் கேட்கறதெல்லாம் அந்த படத்துல வந்தது. இதெல்லாம் பார்த்து மக்கள் கத்துக்கிறாங்களா? அப்ப அந்த மாதிரி விஷயங்களை கத்து கொடுக்காதீங்கன்றத சொல்றேன் நானு.
கிழக்கு சீமையிலே வந்துட்டு டௌரிய பத்தியும் சொல்லியிருக்காங்க, டௌரிக்கு அகெயின்ஸ்ட் பத்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பெண்ண அந்த பெண் பக்கம் வந்துட்டு ஒரு வரதட்சணை வந்துட்டு ஒரு குடும்ப மரியாதை அப்படின்னுட்டுன்னு கொண்டு வராங்க. எனக்கு தெரியல. அதுதான் நான் சொன்னேன். நான் வரதட்சணை வந்துட்டு 2 வகையா பிரிக்கணும்ன்றதுதான் வந்துட்டு நான் சொன்னேன் நானு. இன்னைக்கு இருக்கிற வரதட்சணைகள் வேற அப்படின்னு. தொடர்ந்து நான் சொல்ல வரணும்னா அகைன் படையப்பா சொல்லுவேன். அதுக்கும் வந்துட்டு திருமணத்துல இருந்துட்டு செல்வம், பொருள், கம்பீரம், ரம்யா கிருஷ்ணன் அவங்க சொல்றது அவங்க வேலைக்காரி அப்படின்றத சொல்றாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா காட்டப்பட்டது அந்த படத்துலன்னு சொல்லுவேன். இன்னும் பல காமெடி படங்கள்ல எடுத்துக்கணும். இதெல்லாம் விட்டுடு, பெரிய ஹீரோ படங்கள்லாம் விட்டுடு, பல காமெடி படங்கள்ல எடுத்துட்டா கூட மாப்பிள்ளைக்கு அந்த விலை எவ்வளவு அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, எல்லாருமே ஆர்வம் காட்டின விஷயமா தான் இருக்கு. அது தவிர வந்துட்டு இப்ப சமீபத்துல வந்துட்டு குடும்ப என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு படங்கள் எடுக்கிறாங்க. அப்ப அந்த குடும்ப என்டர்டெயின்மெண்ட் படங்கள் ஆகட்டும், சீரியல் ஆகட்டும், அதெல்லாம் எப்படி வருதுனாக்கா, இப்ப வெளிநாட்டுல பையன், இப்ப இந்த டாக்டர், என்ஜினியர் எல்லாம் விட்டுடு, இப்ப வந்துட்டு வெளிநாட்டுல பையன் அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய வரதட்சணை கொடுத்துக்கிறது இயல்பு அப்படின்றதுதான் வந்துட்டு சினிமாக்கள் இப்ப எல்லாம் சமீபத்துல மணிகண்டன் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு. பேர் எனக்கு ஞாபகம் வரல. மணிகண்டன் பண்ண ஒரு படம் வந்தது. அதுல வந்து அவரு ஒரு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாரு. மணிகண்டனுடைய ஃபேமிலியில அந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல, நீ ஒண்ணுமே பண்ற, உங்க ஃபேமிலில இருந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஒரு டார்ச்சர் பண்ணி பேசி 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 பேசியே காட்டுவாங்க அந்த பொண்ணை. பட் இருந்தாலும் அது ஒரு ரொம்ப சாஃப்டா இதான் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால பெண்களுக்கு என்ன மாதிரியான வழி எப்படி என்ன என்ன மாதிரியான டார்ச்சர்ஸ் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத எந்த படத்துலையும் காட்டுதில்லை. நான் விசு அவர்களுடைய படத்துலயும் நான் நிறைய பார்க்குறேன். விசு அவர்களுடைய படத்துல கூட வரதட்சணை சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அது ரொம்ப ரொம்ப சாஃப்டா கடந்து போயிடுறாங்க அந்த டாபிக்கை. நம்ம பேசணும் கொடுத்தது ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்து கொண்டு போறாங்க அந்த சீனை. பட் அதை தாண்டி ஏன் யோசிக்கிறது யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில தான் சினிமா தான் பல விஷயங்களை பலருக்கும் கற்றுக் கொடுக்குது. கண்டிப்பா அந்த டவுரி இஷ்யூ இவ்வளவு பெருசா ஆகுதுன்னா அதுக்கு பிரதான காரணங்கள்ல சினிமாவும் ஒண்ணா இருக்குன்னு நான் பார்க்கறேன். கண்டிப்பா. இப்ப நீ சொல்ற மாதிரி விசு அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்தத விசு வந்துட்டு படங்கள் மூலியமா கொண்டு வந்தாரு. இதெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்தார் படங்களை அப்படின்னா, அதுவும் ரொம்ப நகைச்சுவையா மேலோட்டமா டச் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு இந்த வரதட்சணை, இந்த மாமியார் கொடுமை, பெண் சுதந்திரம், மறுமணம், அது ரொம்ப பெரிய விஷயம். அது மறுமணம், இதெல்லாம் வந்துட்டு விசு தன்னோட படத்தை மூலம் வந்துட்டு இந்த சமூகத்திற்கு ரொம்ப சிறப்பா காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். தன்னோட ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு ஏதேனும் ஒரு வகையில வந்துட்டு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. அதனாலயே வந்துட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் விசு அவர்கள் மறைந்து போனாலும் இந்த அளவுக்கும் வந்துட்டு விசுவோட படம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு பாரு, அதுதான் அவர் ஜெயிச்சுட்டு போனது அப்படின்றத சொல்லுவேன். இந்த 80s 90s இந்த காலகட்டத்துல வந்துட்டு மத்த நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த காதல், சண்டை, சென்டிமெண்ட் இந்த மாதிரி படம் எடுத்துட்டு இருந்தாங்க. பணக்காரன் வீட்டு பொண்ணு, ஏழை அந்த பையன், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு என்னமோ கொண்டு போய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி படங்கள் எல்லாம் கொடுத்து வெற்றி பெற்று இருக்கும்போது இதற்கெல்லாம் வந்துட்டு ஒரு விதிவிலக்கா தான் விசு வந்துட்டு குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனை, கணவன் மனைவி பாசம், தந்தை மகன் பாசம், அப்பா பொண்ணு பாசம், இந்த மாதிரியான படங்களை தான் எடுத்து நல்ல வெற்றி கொடுத்தாரு. வெற்றி படங்கள் தான் அவர் கொடுத்தாரு. இப்போ விசு இயக்கிய வந்துட்டு பெரும்பாலான படங்கள் வந்துட்டு குடும்பம் அந்த ஒரு குடும்ப படமா தான் இருந்தது. குடும்ப பிரச்சனைகளை சொல்ற ஒரு படமா தான் ரொம்ப அழகா மக்கள் ரசிக்கிறபடியா எடுத்திருந்தாரு. இதுக்கு வந்துட்டு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னாக்கா சம்சாரம் அது மின்சாரம் சொல்வேன். எந்த அளவுக்கு அந்த படத்தை வந்துட்டு அவரு ரசிச்சு எடுத்திருப்பாருன்றது தெரியல. இன்னைக்கு நாளைக்கு கூட சம்சாரம் அது மின்சாரம்னா மக்கள் மனசுல வந்துட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச படமா தான் இருக்கும். அதுல அந்த படத்துல வந்துட்டு குடும்ப தகராறுகள், வரதட்சணை, பொருளாதார விளைவுகள், அது எல்லாமே வந்துட்டு அந்த கோவம், அந்த அம்மையப்பன் கேரக்டர், ரகுவரன் கூட சண்டை போடுற கேரக்டர், மருமகளை பாத்துக்கிற கேரக்டர் எல்லாம் வந்துட்டு அது இன்னும் மனோரமா அவர்களோட கேரக்டர், இந்த மாதிரி அந்த கோதாவரின்னு சொல்லிட்டு வைஃப் இது பண்ற கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு இன்ன வரைக்கும் சொல்ற மாதிரி இருக்கும். அதுல ரொம்ப அழகா வரதட்சணைகளை பத்தி எல்லாம் அழகா சொல்லியிருப்பாரு. தன்னோட மகள் இன்னொரு மதத்தை சேர்ந்த வீட்டுக்கு போறது,
தன்னோட இரண்டாவது மகனுக்கு வந்துட்டு ரொம்ப இதுவா பொண்ணு எடுத்திருப்பாங்க. அந்த வித்தியாசங்கள் காட்டுறது. இவன் ரொம்ப படிச்சிருக்கான், அதனால வந்துட்டு நல்ல பெரிய இடத்துல எடுத்துட்டோம். இந்த பையன் வந்துட்டு கம்மியா படிச்சிருக்கான், இவன் வேலைக்கு ஏத்த மாதிரி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பாகுபாடுகள் எல்லாம் வந்துட்டு நடக்குதுன்றத வந்துட்டு ரொம்ப தெளிவா சொன்னார். அது எப்படி இருக்கு ஹரிஷனுக்கு? உங்களுக்கு பாகுபாடுகள் சொல்றாரு. விசு அவர்களுடைய கதை வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட பாலச்சந்தர் சாருடைய படங்களுக்கு நிகராகவே இருக்கும். அவருடைய அந்த கான்செப்ட் எல்லாமே அதுக்கு ஈக்குவலாகவே வரும். கண்டிப்பா. பாலச்சந்தர் சார் வந்து எப்படி வந்து ஒரு புரட்சிகரமான கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாரோ, இவர் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் வச்சு அந்த புரட்சிகரமான கருத்தை ஈஸியா சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அதுதான் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு வித்தியாசமா நான் பார்க்குறேன். பட் என்னன்னா, விசு அவர்களுடைய படங்கள்ல இந்த வரதட்சணை சம்பந்தப்பட்ட டாபிக் வரும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா மூவ் ஆகும். அந்த சீனை சாஃப்டா போயிடும். உங்களுக்கு வந்து அந்த வரதட்சணை வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை இன்னும் ஆழமா எடுத்து வைக்கணும். அது வந்து ரொம்ப சாஃப்டா அந்த அந்த கருத்தை வச்சுட்டு அப்படியே மூவ் ஆயிடுவாங்க. அதுதான் வந்து இப்பவும் கண்டினியூ ஆகுதுன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் இன்னைக்கு வர படங்களையும் அதுதான் கண்டினியூ ஆகுது. இப்போ நான் சொன்ன மணிகண்டன் அவருடைய படத்திலும் என்னுடைய அப்பா என்னுடைய ஃபேமிலியில எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் என்ன உங்க பையன் நம்பியிருக்கான், நான் அவனை நம்பியிருக்கேன், அது போதும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு லைஃப் போதும் எங்களுக்குன்னு அந்த ஒரு வசனத்தை சேர்த்திருந்தா இன்னும் அழகா தெரிஞ்சிருக்கும் இந்த படம். பட் அந்த கண்டிப்பா. வசனத்தை அந்த பொண்ணை பேசவே விடல. அது அது அதுதான் ஏன் எனக்கு புரியல. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வரதட்சணை பிரச்சனைகள் வரும்போதோ, இல்ல வந்து பெண் வீட்டார் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி மாமியார் தரப்புலையோ இல்ல பையன் தரப்புலையோ வந்து பேசும்போதோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து வைக்கணும். அப்பதான் வந்து இதை வந்து பேஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு பெண்களை நகர்த்தி கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை சமூகத்துல வரும். நீங்க வந்து அந்த இடத்துல எல்லாம் பெண்களை அமைதியாகவும் மௌனமாகவும் கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா நம்ம எதுவுமே பேசக்கூடாதுங்கிற ஒரு அர்த்தத்தை நீங்களே வந்து புகுத்துறீங்களோங்கிற மாதிரி ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா. அதை வந்து இன்னைக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு. கேபி ம். சார் வந்து ஒரு ஒரு படம் பண்றாரு அப்படின்னா இந்த இந்த வரதட்சணை சம்பந்தப்பட்ட டாபிக் வருதுன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வேணாம்னு தூக்கி போட்டு போற ஒரு 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 பெண்ணை வந்து உருவாக்கி காட்டுவார் கேபி சார். அதுதான் ஓகே. நான் பார்த்திருக்கேன். சுஹாசினி அவர்களை வச்சு பண்ணியிருக்காங்க. ம். எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், நிறைய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாரும் கேபி சார் மூலமா வந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாரையும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின்ஸா கொண்டு வந்து தான் கொடுத்துருக்காரு கேபி சார். பட் வந்து அவருடைய கருத்துக்களை இன்னும் நீங்க வலுவா கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாரும் இன்னும் வலுவா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வரதட்சணை கேட்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட கல்யாணமே வேணாம்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வரணும். அதுதான் வரணும். வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு நல்லது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு 8 வயசு 7 வயசு பையன் முன்னாடியே அந்த அந்த லேடிய அடிச்சு கொடுமைப்படுத்தி கொளுத்திருக்காங்கிறது அது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்து கோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த பையன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க, அந்த அந்த பொண்ணுடைய ஃபேமிலி சைட்ல ஸ்டேட்மெண்ட் வாங்குங்கன்னு கோர்ட் ஆர்டர் போட்டுட்டு இருக்கு. இதை போலீஸ் பண்ணணும். போலீஸ் அமைதியா இருக்காங்க, கோர்ட் ஆர்டர் போட்டுட்டு இருக்கு. விமென்ஸ் ம். கமிஷன் டைரக்டா இதுல இறங்கி இதுல வந்து மேற்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் நீங்க வந்து காவல்துறை தான் இந்த விஷயத்துல முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கணும். பட் காவல்துறை அமைதியா இருக்கு பெரும்பாலான விஷயங்கள். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன் இந்தியா முழுக்க இதுதான் சுச்சுவேஷனா இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இதுதான் சுச்சுவேஷன் இருக்கு. பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா காவல்துறை தான் முதல்ல வந்து நிக்கணும். பட் வந்து காவல்துறை தரப்புல ரொம்ப அமைதியா மூவ் ஆகிறாங்க. அதுதான் எனக்கு ஏன் இன்னும் புரியல. இல்ல, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே வந்துட்டு பெண்களுக்கு 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 பாதுகாப்பு, பெண்களுக்காக சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட எவ்வளவு பாலிடிக்ஸ் நடக்குதுன்றது வந்து அந்த அந்த அரசுக்கு தெரிய வருதான்றது கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் அதை பத்தி. சோ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாரை நம்புறது? நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம போலீஸ் கிட்ட போறோம். ஆனா வந்து அந்த போலீஸ்க்கே வந்துட்டு அந்த சீரியஸ்னஸ் தெரியல அப்படின்னு நினைக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்ப இந்த வரதட்சணை கொடுமைகள் நடக்கிறப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு எப்படி போயிட்டு அங்க கன்வே பண்ணுவாங்க? எந்த அரசா இருந்தாலும், நான் இந்த அரசு அந்த அரசு நல்லா சொல்ல, எந்த அரசா இருந்தாலும் வந்துட்டு எவ்வளவுதான் கட்டுப்படுத்த முடியும்ன்றதும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எப்படி கண்காணிக்க முடியும், எப்படி கட்டுப்படுத்த முடியும் தெரியல. சோ இனிமேல் வர என்ன சொல்றது, வர எலெக்ஷன் ஆகட்டும், ஏதாச்சும் வந்துட்டு ஒரு வாக்குறுதி நீங்க கொடுக்குறீங்கன்னா நாங்க ரெண்டாவது, பெண்களுக்கு. வரதட்சணை கொடுமை தடுப்புக்குன்னு தனி சட்டம் இருந்தாலும் அந்த சட்டங்கள் போதுமானதா இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஆஹ் அது ஒண்ணு இருக்கு. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ உடனே எலெக்ஷன் வரப்போகுது.
எலெக்ஷனுக்கு நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும் போது தயவு செய்து பெண்களுக்கு நாங்க இதை செய்வோம், சட்டம் இது செய்யும், பெண்களுக்கு காவலாய் இருக்கும் மட்டும் தயவு செய்து எந்த கட்சியுமே சொல்லாதீங்கன்றதான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கிடையாதுன்றதான் நான் இது மூலியமா நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். சோ நம்ம சினிமா நட்டுன்னு போற இதுலயே பார்க்கலாம். 1952ல பராசக்தியில கூட வந்துட்டு சிவாஜி கணேசன் வந்து நிறைய அந்த உரையாற்றும் காட்சிகள் எல்லாம் வந்திருக்கு. இப்ப வரதட்சணையின் சாபத்தின் கடுமையா வந்துட்டு அவர் சாடி இருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள் 1952லயே நடந்திருக்கு அப்படின்றத சொல்லணும். அப்புறம் கருணாநிதி அவர்களுடைய வசனங்கள் அது எல்லாமே. நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பழைய எழுத்தாளர்கள், பழைய வசனகர்த்தாக்கள் இவங்கெல்லாம் வந்து புரட்சிகரமான டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது அந்த டைலாக்ஸ் எல்லாம் இன்னும் ரிமெம்பர் பண்ற அளவுக்கு இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற படங்கள்ல அந்த மாதிரி டைலாக்ஸே வரதில்லை. தான் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. பராசக்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்த பல்வேறு படங்கள், எம்ஜிஆர் படங்கள் ஆகட்டும், எம்ஜிஆருக்கும் கூட கருணாநிதி அவர்கள் வந்து வசனங்கள் எழுதி கொடுத்திருக்காரு. அதுலயும் இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமைகள் பத்தின இருக்கும் வசனங்கள் இருக்கும். ரெண்டாவது அடிமை சாசனம், அந்த அடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கிறதுக்கான வசனங்களும் இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு படத்துல என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்ல முடியும் அது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வகையில வந்து அன்னைக்கு படங்கள் வந்தது. பட் இன்னைக்கு அப்படி படங்கள் வரல. அதுதான் வந்து பெரிய இழப்பு திரைத்துறைக்கு நான் பார்ப்பேன். கண்டிப்பா. அடுத்தது விசு அவர்களோட படமே சொல்றேன், டௌரி கல்யாணம். இது ஃபுல்லாவே வந்துட்டு வரதட்சணை பிரச்சனைகளை குறிச்ச படமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்மணி அவள் கண்மணி நட்டுன விசு அவரோட படமே சொல்றேன் நானு. அதுலயும் வந்துட்டு அந்த சீதா கேரக்டருக்கு அந்த டௌரி இஷ்யூ வந்து அவங்க சாக போறாங்க. அது ஒரு ஒயிட் பேப்பர்ல சோப்ல எழுதி அப்புறம் அவர் தண்ணியில போட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மாமியாருக்கு அவங்க வீட்டுக்காருக்குன்னு சொல்லி அதை காம்ப்ரமைஸ் தான் பண்ணி இது பண்ண அந்த மாதிரி தான் காட்டுறாரு அந்த படத்துல கூட. நான் என்ன சொல்றேன், எத்தனை பேர் வீட்டுல பர்சனல் இஷ்யூஸ வந்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ்க்கு பேசுவாங்க சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு புருஷன் கணவன் மனைவி இல்ல மாமியார் மருமகள் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும் போது அந்த தேர்ட் பர்சனை உள்ள என்ட்ரி கொடுக்கவே விட மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நல்ல போல்டா எடுத்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்றதுதான் என்னோட இது. சிந்து பைரவி இது வரதட்சணை கிடையாது. பட் சிந்து பைரவின்னு போறப்போ அந்த சுஹாஷினின்ற பெண் வந்துட்டு எந்த அளவுக்கு போல்டா நின்னாங்கன்றதான் வந்துட்டு நான் ஒவ்வொரு படத்துலயும் எதிர்பார்க்கிறேன்ற சொல்றேன். அந்த ஒரு கான்பிடென்ட் ஒரு பெண்ணுக்கு இருந்தாலே யாருக்கும் அடி பண்ணிய வேண்டாம், யாருக்கும் ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம்ன்றதான் நான் சொல்றேன். ஒரு சுஹாஷினி போல, அப்புறம் புதுமை பெண்ணுன்னுட்டு ரேவதியை கொண்டு வந்தாங்க. அந்த ரேவதியை போலலாம் வந்துட்டு பெண்கள் இருக்கணும் அப்படின்றதுதான் ஆசைப்படுறேன். அதுக்காக வந்துட்டு தனக்கான உரிமைகளை வந்துட்டு தவறான வகையில பயன்படுத்தக்கூடாது. நம்ம வந்துட்டு ஆம்பளைங்களை அடிமையா வச்சுக்கணும் அதெல்லாம் செய்யக்கூடாது. நமக்கு வர பிரச்சனைகளை வந்துட்டு அதை வந்து சமாளிக்கிறதுக்கு நமக்கு மனதைரியம் வேண்டும். இப்ப அந்த எரிஞ்சு சாம்பல் ஆகிறது அது ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட்ல நடக்கிற விஷயம் கிடையாது. திடீர்னு என்னமோ நினைச்சான் தூக்கி பத்த வச்சான்றதெல்லாம் கிடையாது. அந்த ஆளுக்கும் வந்துட்டு கொஞ்ச நாளா ஓடிந்து இருக்கும், இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அந்த டைம் நீங்க கொடுத்ததுக்கு அந்த டைம் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்க நல்லா இருந்திருக்கும்ன்றதான் நாங்க சொல்லுவோம். கௌரி இஷ்யூவை வந்து மணல் கயிறு படத்துலயும் நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வைப்பார். விஸ்வசேகர் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வைப்பார். அந்த கண்டிஷன் எதுக்குமே வந்து ஹீரோயின் சைட்ல எதுக்குமே வந்து செட் ஆகாது. பட் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய இடத்துக்கு வந்துருவார் விஸ்வசேகர். அதுதான் வந்து ரொம்ப அழகா படத்தை கொண்டு போயிருப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு வரதட்சணையே வரல, நீங்க கேட்கிற வரதட்சணை வரலன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் லைஃப் வாழ முடியும். அப்பதான் லைஃப்பை சந்தோஷமா நடத்த முடியுங்கிற ஒரு கருத்தை வந்து ரொம்ப அழகா அந்த மணல் கயிறுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு தேவைன்னு நான் பார்க்குறேன். நீங்க வந்து என்ன உங்களுக்கு வரதட்சணை வரல, நீங்க இப்போ நீங்க போடுறேன்னு சொன்ன நகை போடல, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்கல, கார் வாங்கி தரேன்னு சொன்னீங்க அது எதுவுமே பண்ணலையேன்னு நிறைய கேசஸ் பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்போ சமீபத்தில் லாஸ்ட் 2 மந்த்ஸா நான் நிறைய கேசஸ் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிறது தான் நானும் சொல்ல விரும்புறது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து பெண்ணை நீங்க பெண்ணா மதிக்கிறீங்களா இல்ல பெண்ணை வந்து விலைக்கு வாங்குற பொருளா மதிக்கிறீங்களா தான் கேட்பேன் நான். ஏன்னா பெண்ணுக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்கு. அந்த உணர்ச்சிக்கு முதல்ல மதிப்பு கொடுக்கணும். நீங்க வந்து அவங்கள ஒரு ஒரு விளைபொருளா நீங்க பாக்குறீங்க. நீங்க வந்து இவ்வளவு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் நானு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்க பாக்குறீங்க. ரெண்டாவது நீங்க பர்ச்சேஸ் பண்றது ஓகே, பெண் வீட்டார் எதுக்கு வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றது கொடுக்கணும்னு தான் நான் கேட்பேன்.
கண்டிப்பா ஸோ அந்த இடத்துல வந்து இதை இன்னும் டிஃப்ரெண்டா நீங்க அவங்க பாக்குறாங்க. அதுதான் எனக்கு ஏன் புரியல. கண்டிப்பா. ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறத விட அப்பா பின்னாடி ஒளிஞ்சுனாதான் சேஃப்டின்னு நினைக்கிற காலம் இது. இப்போ இல்ல, எப்பவுமே அது வந்துட்டு ஒரு பழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம். அன்னைக்கு அந்த பெண் வந்துட்டு ஒரு ஆணின் முதுகின் பின்னால வந்துட்டு மறைஞ்சாக்க தனக்கு செக்யூர் ஃபீல் கிடைக்கும்னுட்டு நினைச்ச பொண்ணு, கணவனா வரவர வந்துட்டு அப்பாக்கு அடுத்த ஸ்தானம் அவரு. அப்பா எப்படி நமக்கு ஹீரோவோ ஹி இஸ் இன் அதர் வே ஹீரோ ஃபார் மீ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு கற்பனைகளோட இருக்கும்போது அந்த ஆணின் பின்னாடி நிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அது வந்துட்டு நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்கன்றத சொல்ல வர. வரதட்சணைன்ற பேர்ல வந்துட்டு நீங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்றீங்கன்றதுதான் நாங்க சொல்ல வரோம். அந்த பெண்ணோட அந்த செக்யூர் ஃபீல வந்துட்டு தயவு செய்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. அடுத்தது வந்துட்டு கிழக்கு சீமையில படம் ஹரிஷ். அதுல வந்துட்டு ஒரு பெண்ணோட திருமணத்திற்கு அண்ணன் தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிற மாதிரி காட்டுறது, இதெல்லாம் வந்துட்டு தேவையான்ற மாதிரி இருக்கு. நிறைய படங்கள் கிழக்கு சீமையிலேன்னு இல்ல, நிறைய படங்கள் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு தங்கைக்காக வந்துட்டு என்ன கஷ்டப்படுறதுன்னு டி ராஜேந்திரன் படங்கள் எல்லாம் கூட நிறைய வந்திருக்கு. கல்யாணமே பண்ணிக்காம அக்கா பொண்ணுக்காக வெயிட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள், மைதிலி காதலி, அந்த மாதிரி விஷயங்கள் டிஆர் எல்லாம் பத்தி நம்ம தனியா பேசுவோம். டிஆர் வந்து அவருடைய டாபிக் தனி. அவர் வந்து இஸ் அன் எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். நான் அவரை வந்து டைரக்டர் பார்க்கல, இஸ் அன் எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். அவர் ஓகே. அவர் இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல அவர் எனக்கு தெரிஞ்சு சரியா இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். பட் இஸ் அன் எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். கர்நாடிக் மியூசிக்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து தன்னுடைய பையனை படத்துல பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். ஸோ கண்டிப்பா. அவரை பத்தி நம்ம தனியா வேற ஒரு டாபிக்ல பேசுவோம். அவர் டிஆர் பத்தி பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா முடிக்க மாட்டோம் நம்ம ஷோவை. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு தியாகம், இப்போ உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும். அப்படி இருக்கும் போது தியாகம் பண்ணி எல்லாம் வந்து பண்ணணுமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இதை தவிர மகளிர் மட்டும் ஒரு படம் வந்தது. அந்த படத்துலயும் வந்துட்டு பெண்களோட துயரங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சுயமரியாதையை வந்துட்டு உயர்த்துறது, பெண்களின் சுதந்திரம், இந்த சமூக பழக்க வழக்கங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு குரல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு படம் வந்துட்டு அச்சம் மடம் தானம் பயிர்ப்புன்னுட்டு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் வந்துட்டு பெண்களோட விருப்பம், சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னுட்டுன்னு ரொம்ப மறைமுகமா வந்துட்டு ஒரு சமூக அழுத்தங்களை விமர்சிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படம் அப்படின்றத சொல்லுவேன். அப்புறம் இந்த கனா, ராட்சசி, இந்த மாதிரி படங்களும் வந்துட்டு வரதட்சணை பத்தி தான் அது டைரக்டா பேசினாலும் பெண்ணோட கல்வி பத்தியோ இல்ல சுய நிறைவை வலியுறுத்தியோ வந்துட்டு பெண் யாரையும் சார்ந்திருக்க கூடாது, அப்படி இருக்க தேவையில்லைன்ற செய்தியை தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் எல்லாம் உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயமா உங்களுக்கு தான். இதுல நீங்க வந்து சினிமாவையும் தாண்டி இதுல வந்து சில விஷயங்கள் சமூகத்துல செயல்படுத்தி ஆகணும்னு நான் சொல்றேன். பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க தவிர அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரியல. ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சொல்றாங்களே தவிர இந்த 33% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கே நீங்க வந்து நாடாளுமன்றத்துல படாத பாடுபட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிஜேபி சைட்ல இருந்து நாங்க கொடுக்கறதுக்கு ரெடின்னு மசோதா கொண்டு வந்தா காங்கிரஸ் தரப்புல ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. தமிழ்நாட்டில இருந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கப்படுது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி தமிழ்நாட்டில இருந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல இருந்து அதுக்கு ஆதரவு வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு இதுலயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். சோனியா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசுறாங்க, பெண்களின் 33% வந்து அதை 50% உயர்த்தி கொடுக்கணுங்கிறாங்க சோனியா காந்தி. பட் ஓகே. அதை வந்து செயல்படுத்துறதுக்கான வடிவமா செயல்படுத்துறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா வருது. ஒரு ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல ஒரு கட்சி ஆதரிச்சா இன்னொரு கட்சி எதிர்க்கிற நிலைமையில இருக்கு. ஸோ இதுல வந்து ஒருமித்த கருத்து தேவைன்னு நான் பாக்குறேன். நீங்க பெண்களை வந்து சரிசமமா பாக்குறீங்கன்னா சரிசமமான ஒதுக்கீடுகள் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டியா நீங்க இது பண்ணுங்க, ஈக்குவாலிட்டியா நீங்க பாருங்கிறாங்க. அது அது வந்து இன்னைக்கு சமூகத்துல தேவைன்னு பாக்குறேன். படத்துல காட்டி மட்டுமே அது வந்து யூஸ் இல்லை. அதை வந்து சமூகத்திலையும் நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வருது. ஏன்னா இன்னைக்கு வந்து படத்துல நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. சாதி மறுப்பு திருமணங்களையும் படத்துல காட்டதான் செய்யப்படுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம், லாஸ்ட் 1 இயர்ல 5 சாதி மறுப்பு திருமணங்கள் செய்த 5 கொலைகள் நடந்திருக்கு, ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அந்த லாஸ்ட் 1 இயர்ல. இப்போ ஓகே. சிபிஎம் ஆஃபீஸ்ல வந்து நாங்க வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து வைக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ எடுத்துருக்கோம். திருநெல்வேலி சிபிஎம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துருக்கோம். அவரே நாங்களே எங்களுடைய கட்சி ஆஃபீஸ் நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதை சிபிஎம் ரொம்ப வெளிப்படையா இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம எடுத்து 1 வருஷம் கழிச்சு இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க.
ஸோ இது வந்து இப்போதான் அவங்க மாறுபடுறாங்கன்னு நான் பார்க்குறேன். இனிமையாவது கொஞ்சம் பெண்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாது. பெண்களுக்கு ஃப்ரீடம்ங்கிறது இன்னைக்கு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். எங்கேயும் சுதந்திரமா நடமாட முடியறது இல்லை. மகாத்மா காந்தி வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுதந்திரம்ங்கிறது நம்ம எப்போ கொண்டாடணும் அப்படின்னா பெண்கள் நள்ளிரவு ஆனாலும் சுதந்திரமா நடமாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டா மட்டும்தான் நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாட முடியும்னாரு மகாத்மா காந்தி. இன்னைக்கு அப்படியான சுச்சுவேஷன் இருக்கா? கிடையாது. இல்ல நீங்க இன்னும் 1940s அந்த நான் என்ன சொல்றது அந்த காலகட்டங்கள்ல 40s காலகட்டங்கள்லயே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா மகாத்மா காந்தி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அது இன்ன வரைக்கும் நடக்கல. நாங்க என்ன கேட்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு சும்மா டோன்ட் ரைட் ஆன் பேப்பர்ஸ் ஆர் பில்ஸ்ன்றதுதான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு இத்தனை பர்சன்ட் ஒதுக்கீடு, 33%, 50%, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க எழுத்துல எழுதுறது இல்ல வாய சொல்றது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அதுதான் எங்களுக்கு தேவை. நீ கொடுக்குற 20% நான் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண. பெண்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்குறியா, அந்த அது ஒரு நியாயமா செய்யுங்க. நான் பர்சனலாவே சொல்றேன் நானு. ஒரு பெண் ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. கிடையாது. நீ இதுதான் சைபர் கிரைம்ல எத்தனை புகார்கள் இருக்கு? பெண்கள் சம்பந்தப்பட்ட புகார்கள் எத்தனை புகார்கள் இருக்கு? எத்தனை புகார்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச 2 3 கேசஸ் நானே வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கேன். சைபர் கிரைம்ல போங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. நானே 2 3 பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுக்குமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கிடையாது. இல்ல ரேஷ் சம்பந்தப்பட்ட சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்றவங்க வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு, அவுட் ஆஃப் இந்தியாங்கிறாங்க. அவுட் ஆஃப் தமிழ்நாடு, அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்கிறதுக்காக வந்து நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்காம இருப்பீங்களா? ஸோ அவுட் ஆஃப் அது இந்தியாவில் இருந்தால் மற்ற மாநிலங்களுடைய உதவி மூலமா நீங்க ஆக்ஷன் எடுக்கலாமே, அதை கூட நீங்க ஏன் தயங்குறீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். கண்டிப்பா. இல்ல இப்ப இவங்க சொல்றது என்ன சொல்றது, கொலை மிரட்டல், என் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு பெண் போனா கூட அந்த பொண்ணு உயிரை விட்டாதான் அதுக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் போடுவோம், ரிமாண்ட் பண்ணுவோன்ற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு இன்னைய காலகட்டத்துல இன்னைக்கு சட்டம் நம்ம இருக்கோ. இப்ப சமீபத்துல கூட பார்த்தோம்ங்க, தஞ்சாவூர்ல வந்து ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸோட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கும்போது, நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு சீட்டு வாங்கிட்டு வாங்க, நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிறேன் நான் ஸ்டேஷன்ல. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு சாதகமான எந்த விதமான புகார்களும் எடுக்கப்படுறது கிடையாது. பெண்களுக்கு ஃபேவரா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுறது கிடையாது. அது ஏங்கிறது எனக்கு இன்னும் புரியல. பெண்களுக்காகவே பிரத்யேகமா தனியா ஒரு பிரிவே ஓபன் பண்ணியிருக்காங்க காவல்துறையில. மகளிர் காவல்துறைன்னு இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஏடபிள்யூபிஎஸ்னு ஒரு ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஆல்வின் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 12 வருஷம் ஆச்சு அந்த ஏடபிள்யூபிஎஸ் ஓபன் பண்ணி. பட் அப்படி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமும் பெரிய அளவில் நடவடிக்கை இல்லை. அதுதான் ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தெரியல. நிறைய விஷயங்கள் நடக்குது. அதான் சொல்றேனே, எவ்ரி திங் இஸ் ஆன் பேப்பர் தானே தவிர நத்திங் ஹஸ் பின் இம்ப்ளிமெண்டட்ன்றதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க உமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது கூட பிரிக்க வேண்டாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண் போயிட்டு என் உயிருக்கு ஆபத்து, இது பண்ணுங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு கேக்குறப்போ அந்த போலீஸ் வந்துட்டு ரொம்ப உதாசீனப்படுத்தி அனுப்புறதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியல. எந்த வகையில பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு காவல்துறை இருக்கு, எந்த வகையில ஒரு பெண் உயிருக்கு பாதுகாப்பான ஒரு சட்டம் இருக்குன்றது எனக்கு தெரியல. இதை தவிர இப்ப வந்துட்டு வரவங்க எல்லாம் வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு எங்க செல்லுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி வருது. இப்ப சிஎம் செல்லுன்னு சொல்லிட்டுன்னு ஒண்ணு தனியா ஆரம்பிச்சிருக்காங்க. சோ சிஎம் செல்லுக்கு வந்துட்டு பெட்டிஷன் கொடுத்தாக்கா ஒரு 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதுதான் வந்துட்டு சொல்ற விஷயம். சிஎம்சல் இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு. பட் என்னன்னா 2017க்கு அப்புறம் அது பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லாம இருந்தது. இப்ப மறுபடியும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. 40 டேஸ்ல வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்றப்ப என்ன பண்றாங்கன்னா, தேர் டைரக்டிங் டு ஒன் அதர் போலீஸ் ஸ்டேஷன். அந்த எந்த இதுல இருந்து வருதோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு டிரெக்ட் பண்ணிடுறாங்க அந்த பெட்டிஷனை. சோ தீஸ் பீப்புள் தே வில் கால். அப்ப சொல்லுவாங்க, இது இங்க வரலமா, அது அங்க வருது, சோ நான் அங்க பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. இதை நான் என்ன சொல்றது, அப்ப அதுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எழுதி கொடுக்கறது, அப்புறம் இதுவரை அவங்க சொல்லி கொடுக்கறத எழுதி கொடுக்கறது, இதெல்லாம் என்ன வகையில நியாயம் கிடைக்கும் பெண்களுக்குன்றது எனக்கு தெரியல. இப்ப இவங்க வேலையை செய்யறாங்க. 30 டேஸ்க்குள்ள அந்த பெட்டிஷன் வந்துட்டு சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணிடுறாங்க சிஎம் செல்ல இருந்து. பட் அதுக்கப்புறம் அந்த சேம் போலீஸ் ஸ்டேஷன் தானே நாங்க போறோம். போனாக்கா என்ன ஆச்சு, மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் இது இவருது யாரு ரோபோ சங்கர் ஒரு படத்துல வரும் பாரு, காலையில 6 மணிக்குன்னுட்டு ஆரம்பிப்பாரு பாரு,
இதுதான் நடக்குது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன். நீ தினம் தினம் போயிட்டு உன் ஸ்டோரிய ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும். இது இப்படி ஆச்சு, இது அப்படி ஆச்சு. ஒரு சாட்சி எடுத்துட்டு போயிட்டு நீ வீடியோவா கொடுத்தாலும் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, இதுல அப்படி தெரியலையே அப்படின்னு தான் சொல்றாங்க. நீ ஃபுல்லா நீ என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறியோ அந்த சாட்சியை எடுத்துட்டு போயிட்டு நீ வீடியோவா காட்டினா கூட எனக்கு தெரியலையே அப்படி, அவங்க சும்மா தானே நிக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு எகத்தாளங்கள் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. சோ எனக்கு தெரியல எந்த அரசு வந்து பெண்களுக்கு என்ன பண்ண போறீங்க. பேப்பர்ல தயவு செய்து எழுதாதீங்க எங்களுக்கு என்னை 50 என்னை எல்லாம். பொறுத்தவரை இந்த மாதிரியான கேசஸ்க்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் தொடர்புடைய வழக்குகளுக்கு தனியா விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு பிரிவை உருவாக்கி இருக்கீங்கன்னா அந்த பிரிவுக்கு தயவு செஞ்சு ஒரு தலைமையை போடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு அஸ்ட்ராகார்க் மாதிரியான ஒரு தலைமையை போடுங்க. அஸ்ட்ராகார்க் வந்து இஸ் அன் எக்ஸலன்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவரை மாதிரியான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸர் நான் பார்த்ததே கிடையாது. நான் பர்சனலா பார்த்துருக்கேன். மதுரைக்கு வந்து எஸ்பியா இருந்திருக்காரு. நான் பர்சனலா பார்த்துருக்கேன். இஸ் அன் எக்ஸலன்ட் போலீஸ் ஆஃபீஸர். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அதனாலதான் நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்துட்டாரு. ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் பார்ப்பாங்க. அந்த வகையில் அஸ்ட்ராகாருக்கும் அந்த பட்டியலில் இருக்காரு. இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்காரு அஸ்ட்ராகார். பட் வந்து அவரை இந்த மாதிரியான கேசஸ் விசாரிக்க சொன்னாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குற்றங்கள் பெரும்பாலும் குறைஞ்சிடும். ஓகே. சோ அதனால வந்துட்டு எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் மீதெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்றத நாங்க தெரியப்படுத்திக்கிறோம். இதுல நீங்க வரதட்சணை கொடுமைக்கு என்ன பண்ண போறீங்க, என்ன சட்டம் கொண்டு வர போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதனால வந்துட்டு பெண்கள் வந்துட்டு இவர்களெல்லாம் நம்பாம நீங்க சொந்த கால்ல நில்லுங்க. அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாதீங்க. எப்போ ஒரு மனுஷன் வந்து எனக்கு இவ்வளவு வரதட்சணை கொடுத்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உன் வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நானே வாழ்ந்துட்டு போறேன்னு தூரம் வாங்க. இதுதான் வந்துட்டு ரெண்டாவது, நாம நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டிவோர்ஸ் அப்படிங்கறதையும் வந்து தேவைன்னு வரும்போது பயன்படுத்திக்கணும். ஆமா. அதனால வந்து என்னுடைய வாழ்க்கை கெட்டுருமே, என்னுடைய ஃபேமிலியோடைய பேக்ரவுண்ட் தப்பா போயிடுமே, என் ஃபேமிலி கெட்ட பேர். நாலு பேர் நல்லதுதான் பேசுவானேன்னு நினைக்கிறாங்க பல பேர். நாலு பேர் நல்லதும் பேசதான் செய்வாங்க. அவங்களுக்கு அதுதான் வேலை. ஓ, இல்ல. நம்மளுக்கு ஒரு நோ. நல்லது நடந்துச்சுன்னா இவங்களுக்கு இது நல்லது நடந்துருச்சுன்னு பேசக்கூடிய ஒரு நாலு பேருக்கு தான் செய்வாங்க. ஏதாவது கெட்டது நடந்தாலும் கெட்டது நடந்துச்சுன்னு நாலு பேர் பேசதான் செய்வாங்க. அவங்க கண்டிப்பா. பேசுறாங்கிறதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்சுட்டு போக முடியாது. கண்டிப்பா. இல்ல. நம்மளுக்கு நம்மளுடைய லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவையோ அதுதான் பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க பேசுறாங்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வீணடிச்சுட்டு போனோம் அப்படின்னா அது நீங்களும் நிம்மதியா இருக்க முடியாது, உங்க ஃபேமிலியும் நிம்மதியா இருக்க முடியாது. கண்டிப்பா. தினமும் கஷ்டப்படுறதுக்கு டிவோர்ஸ் ஒரு வாய்ப்பா வருது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கணுங்கிறத நான் சொல்ல விரும்புறது. கண்டிப்பா. பெற்றோர்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். டிவோர்ஸுங்கிறது வந்து எந்த இடத்துலையும் உங்க பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து எங்கேயுமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அது கண்டிப்பா. உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை தரப்புல மாப்பிள்ளையுடைய சைடுல வந்து ப்ரெஷர் போடுறாங்க, வரதட்சணை கேட்கறாங்க, உங்க பொண்ணுகிட்ட வந்து தப்பா இது பண்ணிக்கிறாங்க, நடந்துக்கிறாங்க, அவங்க வந்து ஹராஸ் பண்ணாங்க ரொம்ப அப்படின்னா உடனே டிவோர்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன். ரொம்ப வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. நாங்க வெயிட் சமரசம் பண்ணாதீங்க. பேசி பார்க்குறோம், நாங்க வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஒரு 10 பேர் பெரிய தலைவர்களை கூட்டு போய் நாங்க பேசுறோம், அதெல்லாம் பண்ணவே பண்ணணும். டைரக்டா டிவோர்ஸ்னு ஒரு முடிவெடுங்க. முடிவெடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. கண்டிப்பா. கண்டிப்பா. உண்மைதானது. குழந்தை இருக்கே, குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இதெல்லாம் யோசிக்காதீங்க. பேசுவாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு? அவங்க வீட்டு கதைகள் எல்லாம் மறைச்சு வச்சுட்டு, அடுத்தவங்க வீட்டு கதைங்கள வந்துட்டு எது பூதாகரமா பேசணுமோ அதெல்லாம் பேசுவாங்க. ஒரு பெண்ணை எவ்வளவு வந்துட்டு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ பேசுவாங்க. ஆனா அவங்கெல்லாம் வந்துட்டு உனக்கு டௌரி பிரச்சனை தானம்மா, நான் ஒரு சவரம் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு யாருன்னா வருவாங்களான்றது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல உன் குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு வேணுமா, நான் இந்த மாசம் நான் ஃபீஸ் கட்டுறேன், இல்ல ஒரு மாசம் மாசம் நான் ஃபீஸ் கட்டுறேன்னுட்டுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாராச்சும் உங்களுக்கு வருவாங்களான்னு யோசிங்க. யாரும் வரமாட்டாங்க. பெத்தவங்க கூட வந்துட்டு சில காலங்கள் வரைதான் அவங்க பாரதத்தை சுமக்க முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரு பெண் ஒரு மகன் அப்படின்றப்ப வந்துட்டு அவங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் தான் ஒரு பெத்தவங்களுக்கும் வந்துட்டு மனது என்ன சொல்றது, உடம்புலயும் ஆகட்டும் மனதிலையும் ஆகட்டும் அவ்வளவுதான் வலிமை இருக்கும். அப்படி இருக்கும் போது வந்துட்டு அவங்கள சார்ந்தோம் அவங்களுக்கு ஒரு நம்ம பாரமாவும் இருக்கவும் கூடாது. நம்ம நம்ம கால்ல நிப்போம். நம்மனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைப்போம். நம்மளை நம்பி ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை கேட்கல நான் வரணும்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கல, ஆனா குழந்தை வந்துருச்சு. அதுக்காக நீ பாத்துக்கோ நான் பாத்துக்கோனால போராட வேண்டாம். பெற்ற தாய், உன் வயித்துல இருந்து வந்திருக்க அந்த குழந்தைனாக்கா ஒரு தாய் காப்பாத்துறதுல எந்த இதுவும் யோசிக்காதீங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்து குழந்தைய அழகா வளர்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த பையன் அந்த அம்மாவை கண் எதிரில வந்துட்டு அந்த எரிஞ்ச இதுவை பார்த்த அந்த குழந்தையோட மன
அந்த எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் அது ஒரு யோசிச்சு பெரிய பாருங்க. ட்ராமா. அந்த பெரிய ட்ராமால இருந்து வெளியில வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா பெற்ற இல்ல அந்த தாயை பையன் வந்து இப்படி ஒரு இழக்கிற போது அந்த பையனுக்கு இருக்கிற ட்ராமா வந்து அதனுடைய வலி ஜாஸ்தியா இருக்கும். அதுல கண்டிப்பா இருந்து வெளியில வரணும்னா அந்த பையன் எத்தனை சைக்காட்ரிக் செஷன்ஸ் போகணும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனாலும் அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த பையன். ரொம்ப கஷ்டம் அது. அது ஃபியூச்சரை எப்படி பாதிக்க ரெண்டாவது போகுதுன்றதும் அதுவும் 7, 8 வயசுங்கிறது அது இன்னும் ஆழமா பதியும் மனசுல. உங்களுக்கு அது 15, 16 வயசுன்னா நீங்க வந்து 1 இயர் 1.5 இயர்ல வந்து உங்களுக்கு அந்த ட்ராமா கொஞ்சம் கொஞ்சமா மறையும். பட் 7, 8 வயசுங்கிறது சின்ன வயசு. அது இன்னும் ஆழமா மனசுல பதியக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அந்த அந்த வயசுலதான் மனசுல இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஆழமா பதியும். இந்த மாதிரி வழியெல்லாம் ரொம்ப ஆழமா பதியும். ஸோ அப்போ நீங்க வந்து இந்த மாதிரியான வழி அந்த பையன் சந்திக்கிறாங்கிறப்போ அது இன்னும் பெரிய ட்ராமா வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. கோர்ட் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்பதான் வந்து எஸ்ஐடி போட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. பட் கோர்ட் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்க போறாங்கன்னு அந்த பையனுக்கு ஒரு ஒரு நல்ல லைஃப் ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா. அதனால பெண்களுக்கு சொல்லிக்க விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்துட்டு உங்கள கொலை பண்ற அளவுக்கு டைம குடுக்காதீங்க. அந்த டைம நீங்க எடுத்துட்டு எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கங்க. ஆ எந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும், என்ன சொல்றது, அரசு ஆகட்டும் வந்துட்டு நம்மளுக்கு இத செய்வாங்க, அத செய்வாங்கன்னு நம்பாதீங்க. ஆ என்ன உனக்கு இப்ப என்ன பவர் இருக்குது, என்ன பவர் இல்லன்றதெல்லாம் தாண்டி வந்துட்டு நம்ம ரொம்ப கூனி குறுகி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னாலும், நீ ஒரு பெண். அவ்வளவுதான். உன்னோட அம்மா இருக்கு அவ்வளவுதான். நீ என்னதான் நீ சுயமா நின்னாலும், நீ எவ்வளவு கௌரவமா நின்னாலும், நீ ஒரு பெண்ணுன்னுட்டுன்னு ஒரே விஷயத்துல உங்களை மட்டம் தட்டிடுறாங்க. சோ அதனால வந்துட்டு நீங்கள் வரதட்சணை கொடுக்கிற அந்த பணத்தை உங்களோட பேங்க்ல உங்க அக்கவுண்ட்ல போட்டுனீங்கன்னா உங்களுக்கு வயசான காலத்துல அது உதவும். சோ சேவிங்ஸ் யாருக்கும் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பேங்க்ல வட்டியும் போடுறாங்க சேவிங்ஸ்க்கு. ம் பேங்க் பேலன்ஸ்ல சேவிங்ஸ் நீங்க வந்து ஒரு 10 ரூபா 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வட்டி போடுறாங்க பேங்க்ல. 1500 ரூபாய் கண்டிப்பா 1000 ரூபாய் வட்டி போட்டு அந்த அமௌண்ட்டையும் உங்களுடைய பேலன்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த கண்டிப்பா மாதிரியான ப்ராசஸ் இருக்கும்போது உங்களுக்கு நீங்க வரதட்சணையா கொடுக்க போற அமௌண்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வட்டியோட சேர்த்து உங்களுக்கு கூடுதலா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். கண்டிப்பா. சோ அந்த மாதிரியான முயற்சிகள் எடுங்களே தவிர உங்க வாழ்க்கையை நீங்களே வந்துட்டு அழிச்சுக்காதீங்கன்றத கேட்டுக்கிறேன். நான் இதன் மூலம் இந்த இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது மூலம் வந்துட்டு நான் அதை கேட்டுக்கிறேன். வேற என்ன இருக்கு ஹரிஷ்? அவ்வளவுதான். வேற ஒரு டாபிக்ல நம்ம வேற ஒரு நாள்ல சந்திக்கலாம். ஸோ அதுவரை நன்றி. நன்றி ஹரிஷ்.